ஜூன் மாத பலன்கள் 2025 ரிஷபம் ராசிக்கு ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு மாத கால அளவிற்குங்க. பொதுவாக ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க. இவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பிறருக்கு உதவக்கூடிய நல்ல மனமுடையவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இவர்களுக்கு சனி லாப சனியாக வர்றதுனால இவங்க பயப்பட வேண்டிய விஷயங்கள் அதிகம் இல்லைங்க. சுக்கிரன் 12வது இடத்துலையும், புதன் குரு 2வது இடத்துலையும் இருக்கிறாங்க. செவ்வாய் 3வது இடத்துலையும், அதே நேரம் ராகு 10வது இடத்துல இருக்கிறாருங்க. இவர்களுக்கு இந்த ஒரு மாத கால அளவில் படிப்பு மாணவர்களாக இருந்தால், உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் படிப்பு விஷயங்களில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நல்லபடியாக நடக்கும். புதிய முயற்சிகள், புது புது விஷயங்கள் அதெல்லாம் செய்கிறது இவர்களுக்கு எந்த தடங்களும் தாமதங்களும் ஏற்படாது. வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தென்படுகிறது. இந்த காலகட்டத்தில் வேலைக்கு முயற்சி பண்ணாங்களா, வேலை தாராளமாக இவர்களுக்கு கிடைக்கும். பணவரவு பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தொழில் அருமையாக போகுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லாப சனியில் இருக்கிறதுனால தொழில் வரவு ரொம்ப நல்லா இருக்கும், பண வரவும் ரொம்ப நல்லா இருக்கும். மனைவி விஷயங்களில் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி சகோதரர்கள் விஷயத்தில் இவர்கள் ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலை தென்படுகிறது. ரிஷபராசிக்காரர்கள் பெண்களிடம் பேசுகிறப்ப எச்சரிக்கையாக பேசுங்க. ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் உங்களுக்கு பெண்கள்கிட்ட மாட்டி அவமானம் படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள். ஜூன் மாதத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வேலையில், உத்தியோகத்தில் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை தென்படுகிறதுனால பணிந்து போவது, அடங்கி போவது சால சிறந்தது. பயணங்கள் இவங்களுக்கு 8ஆம் தேதி வரைக்கும் நீண்ட தூர பயணங்கள்லாம் பண்ணாதீங்க. பொதுவாக பயணங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பயணங்கள் பண்ணுறதாக இருந்தால் ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு இவர்கள் பயணங்கள் பண்ணலாங்க. அதே மாதிரி இவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. பரிகாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அம்பன் வழிபாடுங்க. வாரம் வெள்ளிக்கிழமை இவர்கள் காலை 6 to 7, அப்படி இல்லைன்னா மாலையில் 8 to 9 இந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வர்றது ரொம்ப சிறந்ததுங்க. முடிந்தால் 2 எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்து அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை அவர் அர்ச்சர் கையில் கொடுத்து அர்ச்சித்து அதை வீட்டில் கொண்டு பூஜை அறையில் வச்சு வழிபடுங்க. அது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும். இந்த ஒரு மாத கால அளவில் உங்களுக்கு முடிந்தால் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை சென்று அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது உங்களுக்கு ஆக சிறந்த பலன்களை கொடுக்குங்க. மற்ற ராசிக்காரர்களுக்கு சேனல் பிளேலிஸ்ட்டில் ஜூன் மாத பலன்கள் 2025 போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றிங்க.